சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்கள் என்னென்ன? விருகம்பாக்கத்துல வழக்கறிஞர் வெங்கடேஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். குறிப்பாக 2 நாட்களுக்கு பிறகு அழுகிய நிலையிலே இவரது உடலானது கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விருகம்பாக்கம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக KK நகர் ESI அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து அதன் பின்பாக அவரது உடலை அவரது உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றியது யார் என்பது தொடர்பாக அருகில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை செய்த போது இவரது கார் ஓட்டுநரான கார்த்திக் திட்டமிட்டு கொலை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு நாங்குநேரியில வைத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அதாவது கார்த்திக் மற்றும் அவரது உறவினர் என 2 பேரை போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக கொலை சம்பவமானது 27ஆம் தேதி நடந்திருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. கொலை நடைபெற்ற பின்னர் இவர்கள், அதாவது கார்த்திக் மற்றும் அவரது உறவினர், அந்த கொலை செய்யப்பட்ட நபருடனே உட்கார்ந்து மது மற்றும் அருந்தி கறியோடு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அதன் பின்பாக 2 மணி நேரம் கழித்து காரில் தப்பி சென்றதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கொலை அரங்கேற்றது எப்படி என தகவல் தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த ஆண்டு நாங்குநேரியில ஒரு கொலை சம்பவமானது அரங்கேற்றப்பட்டது. இந்த கொலையில ஒரு முக்கிய ரவுடிக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த கொலையை அரங்கேற்றலாம் என கார்த்திக் கூறிய போது, அதற்கு பழியாக அரங்கேற்றலாம் என கார்த்திக் கூறிய போது அதற்கு வெங்கடேசன் என்பவர் வேண்டாம், இந்த கொலையை அரங்கேற்ற வேண்டாம், சமாதானமாக அந்த ரவுடியுடன் சென்று விடலாம் என கூறிய போதுதான் வெங்கடேசனுக்கும் கார்த்திக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இது பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பின்னர் இது தொடர்பாக மீண்டும் கார்த்திக்கிற்கு ஒரு மாவட்ட அளவுல ஒரு பொறுப்பானது முக்குளத்தோர் புலிப்படை தொடர்பாக கட்சியில வழங்கப்பட்டது. இதற்கையும் எதிர்ப்பு தெரிவித்து வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மேலும் போஸ்டர் பேனர் அடிக்கும் போது குறிப்பிட்ட நபரின் ஒருவரின் பெயரை போட்டதால வெங்கடேசன் தொடர்ச்சியாக கார்த்திக்கிடம் சண்டையிட்டு வந்த நிலையில 27ஆம் தேதி அதே போல அவரது வீட்டுல உட்கார்ந்து உணவுக்காக அழைத்து உழைத்திருந்த போது திடீரென வெங்கடேசன் அருகில் இருக்கக்கூடிய சமையல இருந்த கத்தியை எடுத்து கார்த்திக்கை வெட்ட முயன்ற போது கார்த்திக் அந்த கத்தியை பறித்து வெங்கடேசனை கழுத்து மற்றும் தலைப்பகுதியில வெட்டிவிட்டு தப்பி சென்றிருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துல வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா அல்லது இந்த காரணத்திற்காக தான் கொலை அரங்கேற்றப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணையை தற்போது முடக்கிவிட்டு அதன் தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த கொலையை அரங்கேற்றிய பின்னர் அவர்கள் முதுகுளத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைய சென்றுள்ளனர். அப்போது சென்னைக்கு சென்று சரணடையுமாறு அங்கிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தெரிவித்ததாகவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. அதன் பின்பாக கேரளாவிற்கு இந்த கொலையாளிகள் தப்பிச் சென்ற பின்பு அதன் பின்பாக முக்குளத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒருவர் தகவல் கொடுத்த பின் இவர்கள் நாங்குநேரில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால அந்த முதுகுளத்தூர்ல இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளரிடம் துறை ரீதியான விசாரணை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.